பாஸ் வீட்டில் அரங்கேறிய லவ் ப்ரொபோசல், ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திய சௌந்தர்யா. Oh my god. ஏய் அது புடிங்கடா யாராவது. நான் வீட்டு அப்பாவும் தாத்தாரும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரி என்ன, நீ கலாய்க்கிறத கலாச்சிட்டேரு. அப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. ஃபேன்ஸ் எல்லாம் அடிப்பாங்க, எப்பயும் ஓடாத. கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துவாங்க, அப்போதும் கலங்காத. 100 நாள் முடிகிற வரைக்கும் ஒரு நாளும் தூங்காத. ஆரம்பிக்கலாமாவா? ஏண்டா ஷோவே முடிய போது இப்போ வந்து ஆரம்பிக்கலாமான்னு கேக்குற? ஆமா சபரி, எனக்கு ஒரு டவுட். இந்த ஷோ முடிச்சிட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவ? நீ யாரை கலாய்ப்ப, யாரை ரோஸ்ட் பண்ணுவ? டேய், அது இந்த பிக் பாஸ் ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அத கலாய் பண்றானா? இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆங்கர் தானே விஜய் டிவிக்கு வேணும். நீ இங்கேயே இரு, சரியா? தேங்க்யூ, நான் விரைக்கிறா போவேன். கண்ணா 2025ல எனக்குன்னு ஒரு புது பாதை தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் போற பாதை பெரிய பாதையா? நான் என்ன சபரிமலைக்கு மாலை போட்டடா போயிட்டு இருக்கிறேன். கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதுங்கிறான். இனிமே நான் போற பாதை சிங்க பாதைன்னு சொன்னேன்டா. புது வருஷம் பிறந்துருச்சு. அப்பா யாரு? அடி ஏன்டா அப்படிங்கிற? வந்தேன்னு வச்சுக்கோ, என்ன வேலை செய்ய விடுறா. டேய், ஹாய், ஹலோ, வெல்கம். இது உங்க ஃபேவரட்டான ஷோ பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் 777 மெட்ராஸ் சாம்பார் பொடி வழங்கும் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டட். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டா? என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம ஷோ பண்ண வந்துட்டா, அதுவும் புது வருஷத்துல. சரி, அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எப்பயும் சந்தோஷமா இருங்க, ஓகேவா? 8வது மாடியில இருந்து எச்சி துப்புறப்ப யதார்த்தமா போனவ கொட்டாவி விட்ட கதையா நம்ம பெரிய வீட்டுல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு 80 நாளா எப்படி போனுச்சுனே தெரியாம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 80 நாளை விட இனிமே வரப்போற இந்த மிச்ச 20 நாள் தான் முக்கியம். அதுதான் இன்னும் பயிரா இருக்க போகுது, ஃபயரா இருக்க போகுது. என்ன இவ்வளவு ரோல் ஆகுது? இந்த செருப்பு அடி ஆதியா வருது. அவனை திட்டு மட்டும் கரெக்டா வருதுங்க. ஓகே, அது எப்படிங்கிறத ஒரு 2x ஸ்பீட்ல பாத்துட்டு வந்துருவோமா? பிக் பாஸ் சீசன் 8 வாரம் 13 வாரம் ஃபுல்லா செம்ம சீனு. சாட்டர்டே ஜெஃப்ரியை விலக்கி வச்சாங்க, அடுத்த நாளே அர்ச்சிதாவை துணைக்கு அமிச்சாங்க. ஃப்ரீஸ்ல ஃபேமிலி என்ட்ரி, எல்லாரும் சொன்னாங்க பிக் பாஸ்க்கு நன்றி. இத்தனை நாளா வீட்டுக்குள்ள ஒருத்தர் அப்போஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப பிடிச்சவங்க வந்தோன்னே ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆரம்பத்துல அருணும் முத்துவும் பகையாளி, இப்பதான் தெரிஞ்சது 2 பேரும் பங்காளி. வந்ததுடா டிக்கெட் டு ஃபினாலே, ஜெயிக்கணும்னு வெறி வருது தன்னாலே. ரயான் ஆட்டம் வெறித்தனம், ராணவ் ஆட்டம் நரித்தனம், விஷால் ஆட்டத்துல மெத்தனம், அடுத்தவங்க எல்லாரும் ஆட்டத்தை நிறுத்தணும். அன்னைக்கு பிரேயர் போன லாயர் அடிச்சு டிராயர் கிழிஞ்ச கதையா நம்ம வீட்டுல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் என்னங்கிறது என் ஹெட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. அதை ஹெட்லைன்ஸ்ல பாத்துடலாமா? பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் பிபி ஹெட்லைன்ஸ். தம்பிக்காக தானும் வெளியே வந்த அக்கா பாச போராட்டத்தில் எவிக்ஷன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தா அனுஷிதா. ஜெஃப்ரி போகும்போது அடுத்து நான் தான் நீங்கள் சொன்னது வந்து எப்படி சொன்னீங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. சார் அது என்னென்னா, ஜெஃப் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, நீங்கள் போகும்போது நான் உங்களை அப்படி விட மாட்டேன், நானும் இடுப்பில் ஒரு ஏறி குதிச்சு உட்காந்து வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். அது எனக்கு தெரியல. ஆனால் ஓகே சார், அவன் ஜெஃப் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் இங்கே உங்கள் முன்னாடி. சார் அம்மா மாதிரி நினச்சேன் சார். ஆனால் இருட்டு கடை திருட்டு பிரியாணி கூப்பிடல, அது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே இருந்துருச்சு. அதனால் அப்போ எனக்கு தோணுச்சு, நான் விஷு கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், நான் தாடா நெக்ஸ்ட்டு போகணும், அதனாலே நான் உடையலை அப்படின்னு சொன்னேன். ஓகே எல்லாரும் பாய் சொல்லிட்டு வரீங்களா? வேற சார். ஓகே வாங்க. கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள 80 நாளா திருப்பாச்சி, ஈசன், நம்ம வீட்டு பிள்ளை, இப்படி பல சென்டிமெண்ட் படங்கள்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்த நம்ம அக்காவும் தம்பியும் இதுல என்ன கொடுமை அப்படின்னா,
அன்சிதா வந்து ஜெஃப்ரி வெளியே போறப்ப ஏய் ஜெஃப்ரி அல்லாத உனக்கு அப்புறம் நான் தான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. இது நம்ம பிக் பாஸ் காதுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல. அடுத்தது என்னமா அடுத்த நாளே போயிரு அப்படின்னு அனுப்பி விட்டாரு. ஜெஃப்ரி கேப் டிரைவருக்கு ஆய் சொல்றதுக்குள்ள அன்சிதா அங்க இருக்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வெளியே வந்துருச்சு. என்ன பண்றது, காலை எடுக்கணும்ல, அப்பதான கூட்டம் குறையும். ஏய் ரங்கசாமி, என்னடா வேற வேற வாய்ஸ் வருது. சபதத்தை சரித்திரமாக்கும் ரயான், தெரிக்க விடும் டிடிஎஃப் சம்பவங்கள். ரயான், பிக் பாஸ் சொல்லுங்க, யாருடைய புகைப்படம், என்ன காரணம்? பிக் பாஸ் முத்துக்குமரன் பிக் பாஸ் நான் அடுத்தது. அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார் இந்த கேமில். ஆல்ரெடி 2 பேரை எலிமினேட் பண்ணிட்டாரு. எந்த அவர் எலிமினேட் பண்ணியிருப்பார் இதுக்கு மேலே விட்டுருந்தா. அதனால் அவர் இந்த ரவுண்டில் எலிமினேட் பண்ணால் நான் கேம் கொஞ்சம் ஈஸியாக விளாட்லான்னு எடுத்தேன். பிக் பாஸ் நான் விஷாலோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பிக் பாஸ் நான் தீபக் அண்ணாவோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அக்கா உள்ள வந்து எப்ப ஆறுதல் வார்த்தை சொன்னாங்களோ அப்பையிலிருந்து அந்த ஆறுபடையப்பனோட அருள் கிடைச்சிருச்சு போலயே நம்ம ராயனுக்கு. ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ராயன். தூக்கி போட்டு சாத்து ராஜா ராஜா அப்படின்னு ஸ்டேட்டஸ்ல செலவைக்கிற ரேஞ்சுக்கு சும்மா கலக்கிட்டு இருக்காப்புல நம்ம பையன். அக்கா சொல்ல தட்டக்கூடாது, மீஞ்ச சோத்த கொட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பையன் வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கான். அதையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லா விளையாடுறீங்க தம்பி. சூப்பர் கலக்கடா ராயா, தூக்கி போட்டு ராயா. ஒரு நியூஸா? தொடர்ச்சியாக கோல்டன் டிக்கெட்டை தவற விடும் முத்து, பாயிண்டாக பேசி பாயிண்டை கோட்டை விடும் அவலம். இப்பயும் சொல்கிறேன், நீ கேட்கல கவனிக்கலன்னு நான் சொல்லலை. 4 பேருக்கு காங்க போய் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் இங்கே வெளியில். ஆனால் நான் உள்ளே நினச்சி சொன்னது, நான் மாற்றி சொன்னது. ஆனால் வெளியில் எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன். அப்போ இண்டிவிஜுவல் கேம் ஆன்னு நான் சொல்லிட்டேன். இண்டிவிஜுவல் கேம் ஆன்றா, இன்னைக்கு காங்கிட்ட யாரும் போவேன்னா எடுத்துகிட்டு ஓடுறோம் அடிக்கிறோம், இதாண்டா கேமு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நீ என்ன நினச்சிட்ட, அது பவித்ரா அப்படி நீ நினச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்து எல்லா டிஸ்கஷன்லையும் காங்க உனக்கு தெரியல, அதையே விட்டுருங்க அப்படின்னு 3-4 முறை சொல்லி எல்லார்ட்டையும் காங்க விட்டுருங்கட்டு தான் எத்திக்கலாக நீ எங்கே மிஸ் பண்ணுறேன்னா அருண்கிட்ட சுத்தியில் கொடுத்ததை மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். போதுமா? இது நீ கரெக்ட், நீ தப்பு, நீ வந்தது இதுக்கெல்லாம் கிடையாதுப்பா. கிளாரிஃபிகேஷனுக்கே கிடையாது. அவன் வந்து சொன்னான் வெளியில வந்து உள்ள வச்சு காங்குன்னு சொன்னீல, அது இல்லைன்னு சொன்னேன் சொல்லிட்டேன். ஓகே ஓகே டன் டன். அவ்வளவுதான். என்ன முத்து இதெல்லாம்? ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் விளையாட்டா இருக்கப்ப நீ விடாமுயற்சியோட சீரியஸா இருந்தீங்க. இப்ப விடாமுயற்சி போஸ்ட்பான் ஆன மாதிரி விளையாட்டா இருக்கீங்களே. வாட் இஸ் திஸ்? ஒருவேளை டிக்கெட் டு ஃபினாலில் ஏதாவது பேச்சு போட்டி வைப்பாங்கன்னு நினைச்சீங்களா? பேசிய எல்லா இடத்துலையும் சாதிக்க முடியாது முத்தோ, சாதிச்சுட்டு தான் பேசணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படிப்பட்டவங்க. ஸோ பி கேர்லெஸ். குள்ளநரி கூட்டத்துக்குள் சிக்கிய முத்து, குறி வைத்து தாக்கும் கோவா கேங் 2.0. இன்டென்ஷன் தான் கிளியர் பண்றோம், ஆக்ஷன் வந்துட்டு அதே தான் இருக்கு. என் இன்டென்ஷனோ இல்ல என்னன்னு நான் காலையிலே கிளியர் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் இன்டென்ஷன் மட்டும் கிளியர் பண்ண கூடாதுடா. ஏதோ ஒரு இடத்துல உன்னோட ஏதோ ஒரு வேர்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணு. சரி, இப்போ அவன் திருப்பி இன்டென்ஷன் தப்புன்னு ஒத்துக்கிட்டு மறுபடியும் அதை நேத்து பேசுறது ஆமா, அதுவும் சொல்லு, அதுவும் தப்பு. இதேதான் அவன் சொல்றான்ல, இப்ப நான் சொல்ற அவன் போன் எடுக்கிற ஆளுக்கு கரேஜ் வேணும். போன் எடுக்கிற ஆளுக்கு கரேஜ் வேணும்னு சொன்னது உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா? ஆமா. இதுல நீ அப்படி சொல்லல. இது யார் கரேஜியஸான ஆள் தெரியுமா? போன் எடுத்தவங்க தான் அப்படி சொன்னாங்க. கரேஜ் வேணும் சொல்லிட்டா வராது. மொத்த கேம்லயே யார் கரேஜான ஆள்னா போன் எடுத்தவங்க அப்படி சொல்லுங்க. ஆமாண்டா, நான் அப்படி தான் சொன்னேன். போன் எடுத்தவங்க தான் கரேஜ் உள்ள ஆளு நான் சொன்னேன். அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அப்ப நான் அதை சொல்லலைங்கிறேன். சரி, ஓகே. ஆசை ஆசையா இருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே அப்படின்னு பாட்டு பாடுற அளவுக்கு முத்து, ஜாக்கு, ரியானு, மஞ்சுரி எல்லாரும் குடும்பமா இருந்தாங்க. எப்ப அவங்களோட குடும்பம் நம்ம பிக் பாஸ் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு போனாங்களோ அப்பத்துல இருந்து குடும்பத்துல ஒரே சண்டைங்க. அதுவும் அருணும் முத்துவும் குடும்பம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல இருந்து முத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப முத்து எந்த குடும்பத்துல சேர்றதுன்னு தெரியாம குரூப்ல டாப்பா இருப்பாருன்னு பார்த்தா குரூப்ல டூப்பா ஆக்கிட்டாங்கப்பா. இதான் இப்ப தமிழ் குடும்பங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்க குடும்பம் என்ன போதோ தெரியல. நேயர்களே, இதில் எத்தனை குடும்பங்கள் வந்திருக்கு அப்படிங்கறத கரெக்டா நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னும் பண்ண மாட்டோம், சந்தோஷப்படுவோம். பிக் பாஸ் வீட்டில் அரங்கேறிய லவ் ப்ரொபோசல், ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திய சௌந்தர்யா. Oh my god. ஏய், அது புடிங்கடா வேணாது. நான் வீட்டு ஆடாடாடாடாடாடா.
என்ன மாதிரி ஒரு கியூட்டான ஒரு லவ் ப்ரொபோசல். விஷ்ணு, நீ இந்த சீட்ல உட்காந்துட்டு அவங்க ஒரு ரவுடி அப்படின்னு நீ பம்பரப்பவே எனக்கு தெரியும் உள்ள போய் ஜிவ்வுவேன்னு. ஆனா எனக்கு ஒரு டவுட்ரா மாப்பிள்ள, இந்த மொட்டை மாடியில மீந்து போன பழைய சோத்தை வச்சு வடாம முடிவாங்கல்ல, அந்த மாதிரி உருண்டை உரியா அந்த புள்ள எதையோ பிடிச்சி வச்சு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கே. அது என்ன மாவு, மைதா மாவா இல்ல கோதுமை மாவா? நான் கேட்கலப்பா, எங்க டைரக்டர் ஆதி தான் கேட்டுட்டு இருந்தான். அவன் ஆளுக்கு ஏதோ ப்ரொபோஸ் பண்ணுமா நல்லா கலைநயத்தோட, அதனால ஏதாவது இப்படி பண்ணி விட்டுனா அவனுக்கு சந்தோஷப்படுவான். அப்புறம் பிக் பாஸ், இனிமேல் இந்த கல்யாண சீசன்ல வந்து இந்த பிக் பாஸ் ஷோ ஆரம்பிக்காதீங்க. முக்கியமா சொல்றேன், உள்ள போறவங்கலாம் பிளானோட தான் போறான். வர இது பிக் பாஸ் ஷோவா இல்ல மேட்ரிமோனி ஷோவான்னு தெரியாம போய்கிட்டு இருக்கு. இத்துடன் பிபி ஹெட்லைன்ஸ் முடிவடைகிறது. அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கறத நீங்க ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. லெட்ஸ் கோ ஃபார் த ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். என்ன கல்ட்னே உனக்கு பிரேக் நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி ஒரு டப்பா கலந்து ஒன்று ஓட்டுனுக்குது, அதை சரி பண்ணோம். அதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்க பிரேக் போயிட்டு வந்துருங்க, சரியா? இது பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் 777 மெட்ராஸ் சாம்பார் பொடி வழங்கும் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டெட். சொல்லல புடிங்கிச்சு. Make a way for the big boss. Make a way for the big boss.